துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில தனிமை உணர்வு என்று ஒரு உணர்வானது ஏற்பட்டிருக்கும். அது நீங்க உங்க கூடவே 100 நபர்கள் 200 நபர்கள் இருந்தால் கூட இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ அல்லது 7ஆம் வீட்டில் சனியின் தாக்கமோ இருந்த காலகட்டங்கள்ல நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனிமைப்பட்டதாக உணர்ந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்கள் அது உங்களை தனிமையாக மட்டுமே உணர்த்தி கொள்ள வைத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தும் உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்திருக்கும். ஆனா நீங்க அனைவரிடமும் சகஜமாக பழகுவீங்க. யாருக்காவது ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் முதல் ஆளாக ஓடி போய் என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தான் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரேனும் வந்து நீங்கள் கண்ணீர் வடித்தால் கூட என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு நபர்கள் கூட வந்து கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா விதமான நபர்களும் சுயநலவாதிகளாகவே நீங்கள் உதவி செய்த நபர்கள் அனைவருமே இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பாடங்களை நீங்க தெரிந்து கொள்வீங்க. எல்லாரும் நம்மள மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டுமே தான் இருப்பார்கள் என்கிற ஒரு உன்னதமான உண்மை அந்த ஒரு நாளில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிவந்திருக்கும். பண்டிகைகளும் விசேஷங்களும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தந்த போது உங்களுக்கு அந்த பெரும் தனிமையின் கொடுமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசாக கொடுத்திருக்கும். 4 சுவற்றுக்குள் அமர்ந்து உங்களின் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீங்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டிய அதீத ஒரு தனிமை அதீத ஒரு தலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைத்து உங்களை தள்ளி தள்ளி போட வைத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். இது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்க தான் கூறணும். அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து விஷயத்துல ஒரு சிக்கலானது ஏற்பட்டது. 4ஆம் வீடான பூமி மற்றும் பூர்வீக சொத்து ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரக கோளாறுகளால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலோ பெரும் வில்லங்கங்களும் வழக்குகளும் உங்கள் மீதே முளைக்கப்பட்டன. ஆனா இதற்கெல்லாம் காரணங்கள் யார் என்று பார்த்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அது உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து முழுமைக்கும் எனக்கு கிடைக்காமல் என்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ முழுமையாக கிடைக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டு உங்கள் மீது தேவையில்லாத கோர்ட்டு வழக்குகளையும் அந்த ஒரு இடத்தின் மீது தேவையில்லாத புறம்போக்கு நிலம் என்றும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. அதனால அந்த ஒரு இடத்தை இப்ப யாருமே அரங்கேற்ற முடியாமலும் யாருமே அதை அனுபவிக்க முடியாமலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கு. இதுவும் உங்களுக்குள்ள சொத்து விஷயங்கள்ல நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நினைத்து வைத்த சில விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமலே போய்விட்டது. பங்காளிகளின் பேராசையினாலும் உறவினர்கள் சூழ்ச்சியினாலும் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. உங்களின் சொந்த உரிமைக்காக நீங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் காவல் நிலையங்களையும் நீங்கள் அலைய வேண்டிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. காவல் நிலையங்களையும் நீங்க அலைந்து வந்தீங்க. நியாயம் உங்கள் பக்கம் இருந்துமே பணப்பலமும் ஆள்பலமும் இல்லாமல் போனதால் உங்களுடைய சொத்து முடக்கப்பட்ட போது பெரும் ஒரு மனவேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அடைந்து விட்டீங்க. அந்த ஒரு மனவேதனை எப்படி தெரியுமா உங்களுக்குள்ள இருந்தது? லக்னத்தில் நிழல் கிரகங்களின் சஞ்சாரமோ அல்லது ராசிநாதன் சுக்கிரன் பலவீனம் அடைந்த காலங்களிலோ நீங்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு வேதனைக்கும் ஆளாக்கப்பட்டீங்க. வெளியில் பார்க்கும் பொழுது தராச முல்லை போல தெரித்த முகத்தோடு கவலையே இல்லாத மனிதரை போல வலம் வந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. தேவையில்லாத பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களுடைய மனதை வாட்டி வதைத்தது. அந்த ஒரு சொத்து நம்முடைய குழந்தைகளுக்காகவும் நமக்குன்னு ஒரு அர்ஜென்டான ஒரு பணத்திற்காகவும் தான் நம்ம அந்த ஒரு சொத்தை வைத்திருந்தோம். ஆனா அந்த ஒரு சொத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டே தான் இருக்கும். இரவில் தூக்கம் இல்லாமலும் யாரிடமும் உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் புதைத்து வைத்த அந்த ஒரு பாரம் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கியது என்றுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூற வேண்டும். இது உங்களுக்குள்ள நடந்து இதெல்லாம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்று நீங்கள் யோசித்து பார்க்கக்குள்ள உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இது உங்களுக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எதிரிகள் அனைவருமே விலக ஆரம்பிப்பாங்க. சத்துரு நாசஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுவதால் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டிய ரகசிய எதிரிகளும் உங்களின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்ட துரோகிகளும்
தங்களின் பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிடக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்களை எல்லாமே மாறிவிடவும் ஆரம்பிக்கும். உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் தாங்களாகவே உங்களை விட்டு ஓடி ஒளிவார்கள். உங்களுக்கு வர வேண்டிய சொத்தும் உங்களுக்கு வர வேண்டிய புகழும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்கள் பக்கம் வந்து திரும்பிவிடும். அவர்கள் செய்த சதி வலைகளாலேயே அவர்கள் சிக்குவார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க தண்டனையை அனுபவிப்பாங்க. நீங்கள் நேர்மையாக இருந்ததற்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை இந்த ஒரு தெய்வம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை சுற்றி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் ஒளிந்து உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். வெளிநாட்டு வாய்ப்பு உங்களை தேடி வரும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் 12ஆம் வீடான தூர தேச பயணஸ்தானமும் அனுகூலம் அடைவதால் வெளிநாடு செல்ல வேண்டும், அங்கு வேலை செய்ய வேண்டும் அல்லது உயர்கல்வி கற்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா பாஸ்போர்ட் தடைகள் நீங்கி மிக எளிதாக வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வந்துவிடும். பன்னாட்டு நிறுவனங்களின் பெரிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தூரதேச பயணங்கள் மூலம் மன அமைதியும் புதிய மனிதர்களின் அறிமுகமும் கிடைத்து உங்களுடைய வாழ்வாதாரம் உலகளவில் உயர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு மாற்றமும் உங்களுக்குள்ள நடக்கும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். 11ஆம் வீடான காமதேனு மற்றும் இஷ்ட சித்தி தானம் முழுமையாக ஆக்டிவேட் ஆவதால் நீங்கள் மனதில் நினைத்த அத்தனை நியாயமான ஆசைகளும் நீண்ட நாள் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும், கடனில்லாத மனிதனாக வாழ வேண்டும், சமூகத்துல பெரிய அந்தஸ்து அடைய வேண்டும் என உங்களின் இதயத்திற்கு நெருக்கமான பிரார்த்தனைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றல் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற்றி உங்களை பூரிப்படைய வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது உங்களுக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யமானது அதிகரித்து இன்னமும் அது உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளி போக வைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறி நல்லதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். செல்ல பிராணிகளிடம் கவனத்துடன் நீங்கள் நடந்து கொள்ளலாம். இல்லை என்றால் அது மூலியமா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே செல்ல பிராணிகள் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் அதை ஒரு நகத்தை போட்டாலோ அதிலிருந்து ரத்தம் வந்தாலோ உங்களுடைய வாழ்க்கையில அது தேவையில்லாத ஒரு செப்டிக்கோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு நாளில் இருக்கும். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் எல்லாமே குறையவா ஆரம்பிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அல்லது உறவினர்கள் வட்டாரங்களில் இருந்து உங்களுக்குள்ள கிடைக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். பணிமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பணிமாற்றம் செய்யவா வேண்டாமா என்கிற நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சீக்கிரம் எடுங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். துலாம் ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அந்யோன்யமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே குறைந்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சிந்தனைகள் அதிகரித்து தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க குழப்பத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்பதுல நீங்க சரியான ஒரு முடிவை எடுங்க. அதுதான் மிக பெரிய அளவுல உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.